எங்க தம்பி ஜீவா வந்து மலாட்டை பயிர் வத்துனுக்குறாரு. இன்னைக்கு என்ன டே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வெள்ளத்தை நல்லா தட்டி சின்னதாக ஆக்கணும். அப்புறம் மிக்ஸியில் போட்டு இல்லை நல்லா தான் நம்ம சொன்னா அங்க கிச்சன்ல வந்து முக்கியமான ப்ராசஸ் நடந்துன்னு இருக்குது. எங்க அக்கா வந்து எங்க தம்பி ஜீவா வந்து மலாட்டை பயிர் வத்துனுக்குறாரு. கோழுக்குட்டை ஐயோ பெருமாளே, அது சொல்றோமே. ஒரே வெக்கமா வருது. இருக்கும் எல்லாம் காய வச்சு வெளியில கேட்டீங்கனாலும் கிடைக்கும் இந்த மாதிரி பருப்பு. இது என்ன பண்ணும், இந்த மாதிரி அடுப்புல போட்டு கொஞ்சம் அந்த தொல்லிலாம் உரியும். அப்பதான் தொல்லி இல்ல தோலெல்லாம் உரியும். பருப்பிட்டு வானல்ல போட்டு எல்லாம் வறுத்துட்டா தீஞ்சிடும், கசக்கும். அதனால பதமா வறுத்துக்கணும். அப்பதான் இடுக்கி கத்துணிக்கு பதில் ஈஸியா இருக்கும். அப்ப வந்து கீழே வந்து இப்படி நவுரும். அப்ப வந்து சேஃப்டிக்கு இப்படி வச்சுட்டு பண்ணணும்னா இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 15 minutes காத்துல வச்சிங்கன்னா அது தோல்லாம் உறிஞ்சு வந்துடும். இந்த பக்கம் வந்து இப்போ முக்கியமான செஸ் பிளேயர்ஸ்லாம் செஸ் விளையாடின்னு இருக்காங்க. ஹலோ காய்ஸ், ஹாய் சொல்லுங்க. கோழிக்கட்டையில் அடுத்த ப்ராசஸ் மலாட்டை பயிர்லேருந்து தோல் எடுக்கிறது. எங்கள் வீட்டில் இது நாங்கள் மலாட்டை பயிருன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை கடலை, வேர்க்கடலை, நிலக்கடலை. கையில் எடுக்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஒரு சொம்பு எடுத்து அடியில் வச்சு தீர்த்துங்க. ஈஸியாக சொம்போட பாட்டம் இருக்குல்ல, அடி, அதை வச்சு தீர்த்துனீங்கன்னா சீக்கிரம் வருது. எத்தனை பாருங்க, அதுதான் ஒரு கிராணி வந்து வீட்டில் இருக்கணும் கைஸ். பாருங்க, உள்ளே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் ஆயா கிட்ட வேலையை கொடுத்துட்டோம். எங்கள் ஆயா சரி ஏய் ஜட்டி போட்டு போடா டே. இது தோல் எடுத்தது பிஃபோர் ஆஃப்டர். அரிசி மாவு, வேர்க்கடலையும் மல்லாட்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கணும். கோர்ஸ் இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி முழுசாக இல்லாமல் கொஞ்சம் வந்து குறைன்னு இது அப்படியே சாப்பிட்றலாம். வாசனையே பயங்கரமாக இருக்கும். ஆனால் சாமிக்கு படைக்கணுமேன்றதுக்காக கண்ட்ரோல்டாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். விகாஸ்னி சட்டை உள்ளே தூணுவா வெந்துருக்கு. அவ்வளோதான். நான் ரொம்ப நாள் வருது. தள்ளுங்க நம்ம போகணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எங்க வீட்டு பிரியாணி லவர். சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க, ஆனா பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். வெளியதா புரியுதா உங்களுக்கு? குளிருதா?
உப்பு சுடு தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி கூட்டமாக இருந்தீங்கன்னா பிசைஞ்சு சீக்கிரமாக எடுத்துங்க. ஆல் லேடிஸ் யாரெல்லாம் லேடிஸா அவங்களாம் உட்காந்தா கோழிக்கிட்ட சொல்லணும்ப்பா. சுதா வழியில் காணும் நாட்டம் காணும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஹேண்டில் பண்ணும். ஆயா பாட்டு பாடு, கோழிக்கிட்ட பாட்டு. ஆயா கோழிக்கிட்ட பாட்டு பாடு. பாடு பாடு ஆயா. ஒன்றும் இல்லை பாடு. தெருவில் பேசினு இருப்பான். அவன் பேசிங்களா அதெல்லாம் பண்ணுறேன். இந்த உலகத்தில் இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் நீ என்னதான் வளரணும்னா வளரவே விட மாட்டாங்க கைஸ். இந்த மாதிரி ஆளெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் த நெகட்டிவிட்டி. இந்த மாதிரி குடும்பமாக உட்காந்து சிவராத்திரி அன்னைக்கு கோழிக்கிட்ட சுட்டு சுண்டல் வச்சு நைட்டில் உட்காந்து சாப்பிட்டு ஜம்முன்னு சிவனுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கோழிக்கிட்டை. சொல்லு சுதா. அவங்க எங்க ஆண்டி சொல்லுவாங்க. அவங்க பார்த்து சொல்லுறீ. இந்த மாதிரி ஃபேமிலியா சிவராத்திரிக்கு வந்து கோழிக்கிட்ட செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். ஏய் அழகாதான் ஒரு ஃபேஸ் காமிஷன் பண்ணோம் சுதா. வேற எதுக்கு அத முடிச்சிட்டா ஒரு பையன் சொன்னா போறோம். செய்யாதே கண்ணா ஒரு கூட்டு காடா. அத்த பக்க போ பாடு. பாடாயா எனக்கு அப்ப உன் பேத்தி சேனலுக்கு மட்டும் பாடுவியா? பாடாயா பாடுறி. நெக்ஸ்ட் இப்போ வந்து பிடிச்ச கோழிக்கட்டையை வந்து ஆவி காமிச்சு மோமோஸ் மாதிரி வேக வச்சுக்கலாம். மாடர்ன் மம்மிக்கெலாம் மோமோஸ் தான் சுட தெரியும். கோழிக்கட்டை சுட தெரியுமா? எங்கள் சேனலில் பார்த்து கற்றுக்கங்க. இப்படி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் 1 by 1 இதில் எடுத்து அடுக்கிட்டு இப்போ மூடிட்டு தான் சீக்கிரம் கோழிக்கட்டை வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த செஃப் சிரிக்கிறாங்கன்னு தெரியல. செஃப் ஆவி வருது பாரு. பர்த்டே சுதா சிவனா வரைய போறா. வேலைக்கு ஏதிதா இதெல்லாம் ஸ்லோ மாதிரி ஒரு மாதிரி கேட்க மாட்டேன். பாப்பா